இந்த கேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேக்கில் எழுத வேண்டிய நேம் என்னன்னு கேட்டப்போ அவங்க கொடுத்தது இது நேம் இல்லை, மை லைஃப் அப்படின்னு எழுதணும்னு. அது எழுதும்போதே கொஞ்சம் டவுட் ஆச்சு, இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிக்குமா, ஏன்னா ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அப்போ பிடிக்குமா என்னங்கிறது தெரியாதுன்னு ஒரு டவுட்டில் தான் அதை எழுதினேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கல, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னாங்க. இது வந்துட்டு 1/2 kg வெயிட் வர மாதிரி ரோஸ் மில்க் கேக். யூஸ்வலாக 1/2 kg வர கேக்குக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிசைன் எதுவுமே யாரும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இதுவும் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அவங்க டிசைன் எதுவுமே கொடுக்கல. ஸோ எனக்கு தோணுது மாதிரி நானும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கேக் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டது, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிசைன் இருந்ததுன்னா சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்களுமே எனக்கு இந்த டிசைனை சென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டிசைன் சென்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பண்ண டிசைனே இருக்கட்டும், பரவாயில்ல, அதுவே போதும். நாங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கொடுக்குறது இல்லை, அவ்வளோ ஆசையோடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட டிசைனாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. அவங்க சென்ட் பண்ண டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. கேக்கை டபுள் ஷேடில் ரெடி பண்ணி எடுத்து சைடில் வேஸ் மாதிரி டிசைன் கொடுக்கணும், ஒரு டாப்பரும் வச்சு கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸும் எல்லாம் வச்சு. இதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தோணுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே இந்த கேக்கை ரெடி பண்ணியாச்சு.